நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை கைவிடேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன்.
அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாரும் என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். பாடுறீங்க, நம்புறீங்களா? சில இடத்துல நம்பாமலே பாடிட்டு இருப்பாங்க, என்ன பாடுறோன்னு தெரியாது, சும்மா அந்த ராகத்துக்கும் தாளத்துக்கும் அப்படியே கூட கை தட்டிக்கிட்டு அப்படியே பாட்டுருப்பாங்க. இங்கே அந்த மாதிரி கிடையாது. இங்கே முகத்தை பார்த்தாலே தெரியுது, நம்பி தான் பாடுறீங்க. நிச்சயம் நடக்கும் நம்புறீங்க. அதுதான் இங்கே விசேஷம். அதனால தான் எல்லாம் பாடுறீங்க, எல்லாரும் இதை கொண்டாடுகிறீங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. உங்களை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் திட்டம் போட்டாரு. அவர் சொந்த குமாரனையும் அனுப்பி சிலுவையில் மரித்து ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணிட்டாரு. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏன் சிலுவையில் மரித்தார், சாபமானார்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கும் உண்டாகும்படியாக. ஆமென். நம்மெல்லாம் புறஜாதியாருங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்துருச்சு இயேசுவின் மூலமா. அதுக்கு தான் சிலுவையில் மரிச்சார்ன்ற, அதுக்காகவே மரிச்சிருக்க. எல்லாருக்கும் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும்படியா. ஆபிரகாம் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அப்படியெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்.